வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி மாற்றிருக்கிற நியூ சிலபஸ் படி ஜென்ரல் தமிழில் பழமொழிகள் அப்படிங்கிற டாபிக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கப்பா. அந்த பழமொழிகள் பற்றி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை எந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம சிலபஸில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சிலபஸில் அவங்க பகுதி ஈல தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படிங்கிறது கீழே பழமொழி பொருளறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பழமொழிகளுக்கு நம்ம எப்படி பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்க வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறதுல 15 கேள்வி கேட்பாங்க. அந்த இதில் நமக்கு பழமொழிகளை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பழமொழிகள் எப்படி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இது 2015 2024 வரைக்கும் நடந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டோட பழமொழிகளில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தொகுத்து தான்ப்பா உங்களுக்கு ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உடல் ஆரோக்கியமே அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடல் ஆரோக்கியமே எதுக்கு அடிப்படை அப்படின்னா உழைப்பு அப்படிங்கிறது தான். இது எல்லாமே பழமொழிப்பா, அதனால் உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் தான் வரும். இந்த பழமொழியை நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நம்ம எல்லாமே நமக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பழமொழி எப்படி வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இதுக்கு ஆன்சர் எடுக்கணும். சரிங்களா? அப்போ உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. அதாவது நம்ம நல்லா நம்ம உடம்பை சுறுசுறுப்பாக நம்ம உழைச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற பழமொழி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பழமொழி பாருங்கள். இப்பத்தியில் இடம்பெறும் பழமொழி என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது எந்த பழமொழி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், யானைக்கும் அடிசருக்கும் சுத்தம் சோறு போடும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இது ஒரு பெரிய பத்தி கொடுத்துருந்தாங்கப்பா. கொடுத்து அது பழமொழி சார்பாக இந்த கொஸ்டின் கேட்டதுனால இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது என்னென்ன பழமொழிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த கொஸ்டின் கொண்டு வந்தது. சுத்தம் சோறு போடுங்கிறது பழமொழி தான். இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், யானைக்கும் அடிசருக்கும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை எல்லாமே நமக்கு பழமொழி சார்ந்து தான்ப்பா இருக்குது. மேலே அவங்க கொடுத்த பத்திக்கு பொருத்தமான பழமொழி எதுன்னு கேட்டிங்கன்னா சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பழமொழியின் சிறப்பு அப்படிங்கிறது டேஸ் சொல்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ நமக்கு பழமொழி சார்ந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த பழமொழியோட மீனிங்கும் கேட்குறாங்க. அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான பழமொழியை கண்டறி அப்படின்னு இருக்காங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது எந்த பழமொழியோட பொருந்தி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிற பழமொழியோட தான் பொருந்தி வரும். இது பழமொழி 400 அப்படின்னு நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும்பா. அதுலேயே இதை லாஸ்ட் வரியை இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறதோட தான் முடியும். அதுக்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். இதை ஔவையார் அவர்கள் இந்த பாடல் எழுதியிருப்பாங்க. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ பழமொழி கொஸ்டின் எந்த மாதிரிலாம் வருதுன்னு பாருங்கள். பழமொழி கொடுத்து அதுக்குரிய பொருளும் கேட்குறாங்க. பழமொழினா என்ன அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. ஒரு பத்தி கொடுத்துட்டு அந்த பத்தியில் என்ன பழமொழி பொருத்தமாக இருக்குங்கிறதும் கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம பழமொழி எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடா ஆகா தமவே ஆயினும் ஆற்றுனா வேண்டுவது இல். பழமொழி 400 வந்திருக்குங்களா? இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பழமொழி 400 தான் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆற்றுனா வேண்டுவது இல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். அப்போ அந்த பழமொழி 400 எந்த மாதிரி 3 மாடல் கொஸ்டின் மேக் பண்ணியிருக்காங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான பழமொழியான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறதான் கரெக்டாக சென்டென்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்குப்பா. மித்தது எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. இதை படித்து பார்த்தீங்கன்னாவே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கள். உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. அதாவது உழவு விவசாயிகள் உழுறாங்கல்ல, அதை பற்றிய பழமொழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அகலம் உழுவதை விட ஆழம் உழுவதே மேல் அப்படிங்கிறது தான் கரெக்டான பழமொழி. இது எல்லாமே பழமொழியை தான்ப்பா குறிக்கும். வேலையே பயிரை மேய்வது போலங்கிறது நமக்கு உழுவதோட சம்பந்தமாக மீனிங் வராது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறதும் உழுவதோட சம்பந்தமாக வராது. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் அப்படின்னு வராது. அதாவது அந்த மீனிங் நமக்கு அந்த பழமொழியோட மீனிங்
வந்து நமக்கு உழவு பற்றி வந்து தெரிவுபடுத்தணும். அதை சம்மந்தப்படுத்தி தான் கேட்டிருக்காங்க. அப்போ அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக உழுவதுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான்ப்பா டிஎன்பிஎஸ்சியில் வந்து அவங்க யோசிப்பாங்க. அவங்க இதுதான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம போய் அவங்ககிட்ட கொஸ்டின் பண்ணிக்கிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அவங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த இதுக்கு இதுதான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து அதுக்கு அது ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி அப்படிங்கிறாங்க. அந்த மேற்கண்ட பழமொழியை வந்து நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ கார்த்திகை மாதம் வந்து பிறை கண்ட மாதிரி அப்படிங்கிறதான் இந்த பழமொழி வந்து நிறைவு செய்யும். அப்போ பழமொழியை டேஸ் கொடுத்துமே கேட்குறாங்க அப்படிங்கிற மாடல் இந்த புது மாடலாக இருக்குல்லப்பா. இந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா? இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்க. அதாவது கங்கை ஆற்றுல குளிச்சாலும் கூட அந்த காக்கா மேலே அந்த காக்கா கருப்பாக இருக்கும்ல, அன்னம் வந்து வெள்ளையாக இருக்கும்ல, அந்த மாதிரி காக்கா வந்து அன்னமாக ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை அப்படிங்கிறதான் பொருள். நீ எவ்வளோதான் பாவம் பண்ணாலும் அதுக்குரிய தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், அதுக்குரிய பரிகாரம்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமாங்கிற பழமொழி வந்து உணர்த்தும் பொருள். நெக்ஸ்ட் பாருங்க, பழமொழியோட விடுபட்ட சொற்களை வந்து நிறைவு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அந்த பழமொழி வந்து என்னன்னா தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு கரெக்டான பழமொழி. இப்போ பழமொழியில் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கப்பா, டேஸ் போட்டுமே கேட்குறாங்க. அப்போ நமக்கு அந்த பழமொழி வந்து ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கோடிட்டனங்கள் மாதிரி கேட்கும்போது நம்ம அதை வந்து ஃபுல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. இந்த பழமொழி வந்து எதை உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இது வரும். அதாவது நம்ம வேலைக்கே போகாமல் வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு நம்ம இருக்கிறத காசை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அந்த காசு வந்து நம்மகிட்ட இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. குந்தி தின்றால் குன்றும் கரையும். எவ்வளவு கோடி ரூபாய் பணம் வச்சுருந்தாலும் நீ வேலை வெட்டிக்கு எங்கேயும் போகாமல் உட்காந்து வேலை பார்க்காம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இந்த பழமொழி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பழமொழிக்கு வந்து இதில் பொருள் கேட்டிருக்காங்க. சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா ஒரு சிலை மேலே வந்து நம்ம ஒரு எழுத்து வந்து எழுதிட்டோம் அப்படின்னா அது நிலைத்து இருக்கும், அதை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது. ஏன்னா சிலை வந்து எப்படி செதுக்குறாங்க, சிற்பி வந்து அதை உளியை வச்சு செதுக்குறாங்கல்ல, அப்படி செதுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த எழுத்தை வந்து எப்பயுமே அழிக்க முடியாது, அது நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற பொருளை தான் இது வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படிங்கிற பழமொழியோட பொருள் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குத்துக்கல் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு கல் இருக்குது அப்படின்னா அந்த கல் குளிர் அடித்தாலும் அது பாட்டுக்கு அங்கேயே தான் இருக்கும், வெயில் அடித்தாலும் அந்த கல் அது பாட்டுக்கு அங்கேயே தான் இருக்கும். வெயில் அடிக்குதுங்கிறதுக்காண்டி நான் வந்து நிழலில் போய் நிற்காது, குளிர் அடிக்குது அப்படிங்கிறக்காண்டி ஒரு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போத்துக்காது. அப்போ அந்த கல் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறது, கவலை இல்லாமல் இருத்தல். நீ வெயில் அடித்தாலும் நான் அங்கேயே தான் இருப்பேன், நீ மழை அடித்தாலும் அங்கேயே தான் இருப்பேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுருப்போம் நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்லாமல் இருத்தலை தான் இந்த இடத்துல வந்து இந்த பழமொழிக்கான பொருள் இருக்கும். நெக்ஸ்ட் பழமொழி பாருங்கள். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இந்த பழமொழி கூறும் பொருள் வந்து என்னது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நன்றி மறவாமை. அதாவது ஒருத்தவங்க வீட்டில் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த நன்றி வந்து நம்ம என்றைக்குமே மறக்காமல் அவங்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற பழமொழி தான்ப்பா இது. உப்பிட்டவரை அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதனால் அதைத்தான் இங்கே மீன் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீட்டில் நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சாகுற வரைக்கும் அவங்க அந்த நன்றியை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற பழமொழி தான் இங்கே வந்து உணர்த்தும். நெக்ஸ்ட் பாருங்க. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அப்படிங்கிற பழமொழியோட பொருள் என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து நேரமின்றி உழைப்பது அப்படின்னு இருக்காங்க. அதாவது 24 மணி நேரம் அவங்களுக்கு இருந்தால் கூட அந்த நேரமே அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு பத்தலையா அப்படிங்கிறது தான் இந்த மீனிங்கில் சொல்லுவாங்க. அதாவது தட்டி போட்ட ரொட்டிக்கு அப்படின்னா சப்பாத்தி இதெல்லாம் நம்ம கல்லில் போடுறோம்ப்பா, கல்லில் போட்டு அதை திருப்பி போட்டால் தானே இன்னொரு பக்கம் வேகும், திருப்பி போடலைன்னா இன்னொரு பக்கம் வேகாது இல்லைங்களா, அந்த திருப்பி போட்டு அதை வேக வைக்க கூட அவங்க நேரம் இல்லாமல் அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு வேறு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறத இந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. அதுக்கான அந்த சப்பாத்தியை வந்து திருப்பி போடுறதுக்கு ஆளே இல்லை, அவங்களுக்கு அதை தவிர ஏகப்பட்ட வேலை வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அப்படிங்கிறது நேரமின்றி உழைப்பதை குறிக்குதுங்க.
நெக்ஸ்ட் பழமொழி பாருங்க. கந்தை டேஸ் கசக்கி கட்டு, கூல் டேஸ் குளித்து குடி. இதை வந்து இந்த பழமொழி வந்து நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நமக்கு மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழி தான்ப்பா. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. அதாவது நமக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை நல்லா துவைச்சி நம்ம நீட்டாக போட்டுக்கணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல ஒரு கம்மங்கூழோ ஒரு கேப்பக்கூழோ இருந்தால் கூட அதை வந்து நம்ம குளிச்சுட்டு தான் காலையில் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதா இந்த பழமொழி. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படிங்கிற பழமொழி அந்த மீனிங்கில் தான்ப்பா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பழமொழியை வந்து நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. மரத்தை இலை காக்கும் அப்படிங்கிற பழமொழி வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று வந்து நம்மளை வந்து அதை வந்து நிறைவு பண்ண சொல்லியிருக்காங்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மரத்தில் வந்து இலை இருக்குல்லப்பா, அந்த இலை தான் அந்த மரத்தோட பாதுகாப்பு. அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து மானத்தோட வாழணும் அப்படின்னா அவனுக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த பழமொழி சொல்லுது. மானத்தை பணம் காக்கும் அப்படிங்கிற பழமொழி தான் இங்கே வந்து நிறைவாகும். நெக்ஸ்ட் பாருங்க, பழமொழியை வந்து நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. குடல் கூழுக்கு அழுகுதாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இது கொடுத்துட்டு ரெண்டாவது இதை வந்து ஃபுல் பண்ண சொல்லியிருக்காங்க. குடல் கூழுக்கு அழுகுதாம், கொண்டை பூவுக்கு அழுகுதாம் அப்படிங்கிறது. நம்ம பசிச்சிச்சு அப்படின்னா அந்த குடலெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும்லப்பா, அதே மாதிரி அழுகுதான். அதே மாதிரி வந்து கொண்டை போட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து பூவில்லை, தலையில் பூவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குடல் கூழுக்கு அழுகுதாம், கொண்டை பூவுக்கு அழுகுதாம் அப்படிங்கிற பழமொழி தான் இங்கே நிறைவு செய்வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பழமொழிகள் வந்து ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. அதாவது ஏழையும் பணக்காரனையும் வேறுபடுத்துறதுக்கான பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருப்பவனுக்கு புளிச்சேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம் அப்படிங்கிறாங்க. அதாவது இருப்பவனுக்கு புளிச்சேப்பம்னா நிறைய பணம் இருக்கிறவங்க அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, காலையில் ஒருக்க சாப்பிடுவாங்க, மதியம் ஒருக்க சாப்பிடுவாங்க, நைட்டு ஒருக்க சாப்பிடுவாங்க. அது போக ஒரு 11 மணிக்கு ஜூஸு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. திரும்ப 3 மணி 4 மணிக்கு டீ காப்பி அப்படின்னு சாப்பிடுவாங்க. திரும்ப 5 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 டைம் 6 டைம்னு சொல்லி லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆனால் இல்லாத ஏழை மக்கள் என்ன செய்வாங்க, அந்த ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் அவங்க அப்படியே பசியோடு இருப்பாங்க. அப்படிங்க அந்த பசி ஏப்பம், அது சில பேர் ஏப்பம் விட்டு என்ன ஏப்பம் விடுறேன்னா பசி ஏப்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பசிச்சு ஏப்பம் விடுவாங்களாம், சாப்பிடக்கூட உணவு இல்லாமல். ஆனால் பணக்காரவங்க 5 வேளை 6 வேளை சாப்பிட்டுட்டு அதை ஜீர்ணிக்காமல் ஏப்பம் விடுவாங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல மீன் பண்ணுவாங்கப்பா. இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல வந்து நமக்கு பழமொழியாக வரும். நெக்ஸ்ட் பழமொழி பாருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்த்த நோயற்ற வாழ்வு வாழ்வோம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சரியான சென்டென்ஸு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு சொத்து இருந்தாலும் அவன் நோய் இல்லாமல் இருந்தாதான் அவன் வந்து மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுதான்ப்பா நோயற்ற வாழ்வு. ஏகப்பட்ட காசு பணம் இருந்துக்கிட்டு அதே மாதிரி உடம்புல ஏகப்பட்ட நோய் இருந்துச்சு அப்படின்னா ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது, ஆசைப்பட்ட நேரத்தில் தூங்க முடியாது, நம்ம விருப்பப்பட்டதுகளை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நோய் நொடி இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்வை வேலை செஞ்சு நம்ம கழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கூட நம்ம நிம்மதியாக நம்ம ஆசைப்படுற நேரம் நம்ம ஆசைப்பட்டதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு படுத்தோம், ஒரு கட்டாந்தரையில் கூட படுத்து தூங்கி எஞ்சிட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் நோய் நொடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு தரையில் படுக்க முடியாது, உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்ல. அதான் சொல்கிறாங்க நோயற்ற வாழ்வு வாழ்வோம் அப்படிங்கிற. நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். அதாவது ஒரு ஆறே போகுதுன்னு வச்சுக்கோங்கப்பா, ஆறு மெதுவாக அந்த இடத்துல போய்கிட்டே தானே இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு கல் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக அந்த கல்லையே வந்து அந்த தண்ணி வந்து கரைச்சிடும் அப்படிம்பாங்க. கரைச்சி அந்த மாதிரி யூ ஷேப்பில் வி ஷேப்லன்னு அந்த இடத்துல கல்லெல்லாம் மாறி இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தடை வந்தாலும் அதை தாண்டி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதான் இந்த பழமொழி. இப்போ நம்மளால் இந்த வருஷம் கிளியர் பண்ண முடியல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை இந்த மனசை விட்டுட்டு வந்து சரி இருக்கட்டும் அடுத்த வருஷம் படிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மனசை நம்ம தேத்தி நம்ம புக்கை திறந்து படிக்கிறதுக்குள்ளே நமக்கு மைண்டு வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த புக்கில் வந்து நமக்கு நுழையாது. அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு சரி இந்த வருஷம் படித்து நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம புக் எடுத்துகிட்டு படிக்க உட்கார்றோம் பார்த்தீங்களா, அதான தொடர்ச்சியான முயற்சி. அப்படி நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நம்ம எக்ஸாமை வந்து நம்ம கிளியர் பண்ணி வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மனசு வந்து வரணும் இல்லைங்களா. அந்த மனசு தான் மெல்ல பாயும் தண்ணீர் வந்து
கல்லையும் கரைக்கும்ங்கிறாங்க. நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சால் வர என்ன தடையாக இருந்தாலும் நம்ம தாண்டி நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கூடாய் நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழமொழி வந்து என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும், நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தருங்கிறாங்க. இந்த 2 கூற்றில் வந்து நமக்கு கொடுத்துருக்க பழமொழியில எது கரெக்டாக பொருந்தும் அப்படின்னா கூற்று 1 மட்டும்தான் கரெக்டாக பொருந்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கூடா நட்பு கேடாய் முடியும்னா தீயவரோடு கொண்ட நட்பு வந்து துன்பத்தில் முடியும் அப்படிங்கிறாங்க. அது சரிதான்ப்பா. நம்ம கூடயே சேர்ந்து படிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா அவங்க கூடயே சேர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளும் அன்னன்னைக்கு படிக்க வேண்டியதுகளை நம்ம படித்து முடிச்சுட்டு அன்னன்னைக்கு கவர் பண்ண வேண்டியதை கவர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம படிக்கிறத போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணோன்னா நம்ம ரிவிஷன் போட்டு நம்ம எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வேலைக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம கூட வந்து அவன் உட்காந்து படிக்காமல் அவன் ஃபோனை நோண்டிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு படத்துக்கு போய்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தான்னு பார்த்துக்கோங்க. அப்படி புக்கையே கையில் தொடாமல் இருந்தோம் அப்படின்னா எக்ஸாம் வந்தப்போ மட்டும் நம்ம போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம்னா நம்மளால கிளியர் பண்ண முடியுமா? படிக்காமல் எழுதுகிற எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியாது. அந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் இருக்கிறவங்க கூட தான் வந்து நம்ம பழகணும். அப்போ தான் வந்து அது நம்ம வாழ்க்கைக்கும் சரியாக இருக்கும். நம்மளையே நம்ம எதுவுமே நம்ம ஒரு ஆர்வத்தோடு படிச்சுக்கிட்டு இருந்தோன்னா இவனுக்கெல்லாம் என்னத்த வேலை கிடைக்க போகுது, அதெல்லாம் வேலை கிடைக்காது வைக்காது, இவனாவது படிக்கிறதாவது இவனாவது படித்து வேலைக்கு போகிறதாவதுன்னு நம்மளை மோட்டிவேஷன் பண்ணாட்டியும் பரவாயில்லை, நம்மளை அப்படியே மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து மனசு விட்டு போயிடும். அது மாதிரி அப்படி டீமோட்டிவேட் பண்ணுறவங்க கூட வந்து நம்ம என்றைக்குமே சேரக்கூடாது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, கூடாய் நட்பு வந்து கேடாய் முடியும் அப்படிங்கிறாங்க. ஊரக்காடை சுற்றிக்கிட்டு திரிகிறவங்க கூடயும் படத்துக்கு போகிறவங்க கூடயும் ஃபோனை நோண்டிக்கிறவங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம வருஷம் பூரா ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எந்த வருஷமும் நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணி நம்ம வேலைக்கு போக முடியாது. புக் எடுத்து படித்து நீட்டாக படித்து கால்ஃபர் பண்ண வர முன்னாடி எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கால்ஃபர் வந்த பிறகு நம்ம ரிவிஷன் போட்டு போய் எக்ஸாம் அழகாக அட்டன் பண்ணிட்டு வந்தோம்னா ஈஸியாக நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணி வேலைக்கு போயிடலாம். சரிங்களா? அந்த பழமொழி தான் இந்த இடத்துல வந்து உணர்த்தும். தீயவரோடு கொண்ட நட்பு வந்து துன்பத்தில் தான் முடியும். நம்ம வேலைக்கு போகலை அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க. அப்போ நம்ம குடும்பமே கஷ்டப்படும் இல்லைங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருத்தமான பழமொழியை கண்டறிய. கற்றாரை காமுறுவர் அப்படிங்கிறதுனா பாம்பின் கால் வந்து பாம்பு அறியும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல வந்து கரெக்டான பொருள்ப்பா. ஏன்னா படித்தவனுக்கு வந்து படித்தவன் எவன் அப்படிங்கிறது அந்த படித்தவனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு பாம்பு வந்து இந்த இடத்துல போயிருக்கு அப்படின்னா அது இன்னொரு பாம்புக்கு தானே தெரியும். ஒரு கழுதைக்கோ ஒரு மாடுக்கோ ஒரு மனுஷனுக்கோ தெரியாதுல்ல, அது பாம்புக்கு தானே தெரியும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு. நெக்ஸ்ட் பழமொழி பாருங்க, சரியான இணைப்பு சொற்களை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பழமொழி தான்ப்பா. எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன காரணத்துக்காக சொல்றாங்கன்னா, ஒரு 4 அடி ஒரு 8 அடி வீடா இருந்தாலுமே அது நமக்குன்னு தனியா சொந்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம வந்து தன்மானத்தோட இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்த தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம அடுத்தவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம சட்டம் பண்ண முடியுமா? நமக்கு அந்த சோறு வை இந்த சோறு வை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரியாணி வேணும், இன்னைக்கு சாம்பார் வேணும், இன்னைக்கு எனக்கு ரசம் வேணும், இன்னைக்கு எனக்கு மோர் வேணும் நம்ம சட்டம் பண்ணி சாப்பிட முடியுமா? முடியாது. இதே நமக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா நம்ம விருப்பப்பட்டதே ஒரு சாம்பாரோ ஒரு ரசமோ ஒரு பழைய சோறுனா கூட நமக்கு விருப்பப்பட்டதை நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. எலிக்கே வலையாக இருந்தாலும் அது தனி வலையாக இருந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இணைப்பு சொற்கள் என்னென்னா பழமொழிக்கு மேக்சிமம் ஆனாலும் தான்ப்பா வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பழமொழி பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர். இதுக்கான அர்த்தம் என்னது அப்படின்னா முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்றது தான். அடுத்தது டிட் ஃபார் டேட் அப்படிங்கிறது. இதுக்கான பழமொழி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி. பழிக்கு பழியெல்லாம் மனசுலேயே வச்சுக்கோங்கப்பா, எக்ஸாம் முடிச்சோடனே கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஒர்க் இஸ் ஒர்ஷிப். ஒர்க் இஸ் ஒர்ஷிப்க்கு ஏற்ற சரியான பழமொழி என்னது அப்படின்னா செய்யும் தொழிலே தெய்வம். தொழிலில் கண்ணாக இருக்கணும். அடுத்தது பாருங்க, லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ். இதுக்கான சரியான விடை என்னது அப்படின்னா அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் அப்படிங்கிறது தான். அதாவது முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது, முடியும்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால எல்லாமே முடியும் அப்படிங்கிறது தான் இது குறிக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வரும். நெக்ஸ்ட் பழமொழி பாருங்கப்பா, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் பழமொழி தான் கேட்டிருக்காங்க. இது தனக்கு மிஞ்சியதே தானமும் தர்மமும் அப்படிங்கிறதான். இது புக் பேக்கில் வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்கப்பா. இதை வந்து நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பழமொழி வந்து அப்போ எப்படி வேணாலும் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிரேயிங் சைல்ட் வில் கெட் மில்க். இதுக்கு வந்து என்ன தமிழ் பழமொழினா அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படிங்கிறது தான்.
நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில மொழிக்கு வந்து இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன தமிழ் பழமொழி கரெக்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கரையிலே கற்பவர் நாள் சில அப்படிங்கிறதான் கரெக்டான சென்டென்ஸாக வரும். அப்போ நமக்கு பழமொழிகளில் இவங்க எந்தெந்த மாதிரி நம்ம கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படி நம்ம பார்த்தோன்னா, நமக்கு இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழ் பழமொழியை வந்து மாற்ற சொல்கிறாங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் பழமொழியும் தமிழ் பழமொழியும் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க, கோடிட்ட இடங்கள் மாதிரி கொடுக்குறாங்க, பழமொழிக்கு வந்து பொருள் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 விதமாக கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. இது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க கேட்குற பழமொழிகள்லேருந்து 1 or 2 கொஸ்டினை நம்ம எளிமையாக வந்து அட்டன் பண்ணிடலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்த பழமொழிகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.